Hello viewers, welcome to Deeps Mathematics. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா யூனிட் 9ல 2024ல கேட்கப்பட்ட क्वेश्चंस தாங்க நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வீடியோ 1 வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து அடுத்த கிளாஸ் வந்து 2 ஆல்ரெடி 10 क्वेश्चन வந்து பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் வந்து ஒரு 10 क्वेश्चन வந்து பார்த்துருவோம். ஸோ क्वेश्चंस பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நான் கொடுத்துறேன். ஸோ நம்மளோட சேனலில் வந்து ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே 45 rupees மட்டும்தாங்க. ஸோ என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று டிஸ்கிரிப்ஷன் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த PDF வாங்குறீங்க அப்படின்னாலுமே குரூப் 2 குரூப் 4 போத் 2 எக்ஸாம்ஸ்க்காகவே வந்து உங்களுக்கு 45 rupees தான். ஸோ ஓகேங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ அட்டவணை 1 அட்டவணை 2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, அடுத்து வந்து RGSEAG, அடுத்து IGMSY, அடுத்து வந்து உஜாவாலா. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ங்க. பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி உறுதிப்படுத்துதல், இம்ப்ரூவிங் செக்ஸ் ரேஷியோ அண்ட் என்ஷூரிங் கேர்ள்ஸ் எஜுகேஷன். ஓகேங்களா. ஸோ எங்கே வருது, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2 வருது. அடுத்தது RGSEAGங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வளர் இளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம். ஸோ வந்து இங்கே வந்துடுதுங்க. ஸோ அடுத்தது வந்து IGMSYங்கிறது பார்த்திங்கன்னா கேஷ் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமன், கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி. ஓகேங்களா. அப்போ மிச்சம் என்னங்க இருக்குது, உஜாவாலா அப்படிங்கிறது ஆப்ஷன் 1க்கு வந்து வரும். ப்ரிவென்ஷன் ஆஃப் டிராஃபிக்கிங், இழி வணிக தொடர்பு தடுப்பு. ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு என்னங்க வரும், 2 3 4 1 அப்படி தானே நம்ம மேட்ச் பண்ணோம். ஓகே, 2 3 4 1ங்கிறது ஆப்ஷன் சியில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் கேட்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும் இல்லைங்களா, ஒன்லி இங்கிலீஷ் ஹிந்தின்னு சொல்லிட்டு அந்த இது. டேஷ் ஸ்டேட் இன் இந்தியா ப்ரொவைட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அலாங் வித் த மிட் டே மீல்ஸ். இது வந்து என்னதுங்க, எந்த ஸ்டேட்டுங்க வந்து இது ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருங்க, தமிழ்நாடு. இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நமக்கு போச்சு இல்லைங்களா, காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்தினாங்க எங்கே, தமிழ்நாட்டில். ஓகேங்களா. முக ஸ்டாலினோட ஆட்சியில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ யூனிட் 9 பொறுத்தளவில் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்றைக்கான தேர்ட் கொஸ்டின் வந்து போயிடுவோம். தி நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார் SCs அண்ட் STs, தமிழில் அப்படியே பாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 44 மற்றும் 2. ஓகேங்களா. அடுத்தது DAS is an example of export promotion policy in Tamil Nadu as per the Export Preparation Index 2020. ஸோ அப்படியே தமிழில் பார்த்துருங்க. ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 படி தமிழ்நாட்டின் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு DAS ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள். ஸோ தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள் அப்படி இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கோங்க. செக்டார் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட் பிளான்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுக்கான அடுத்த கொஷின், தமிழ்நாடு's ஃபர்ஸ்ட் உமன்ஸ் கவுன்சில் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் ஆன். தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் DAS நடைபெற்றது. ஸோ எப்போங்க நடந்துச்சு, January 12, 2014. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டு டெவலப் எக்ஸ்போர்ட்ஸ் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கமிட்டிஸ் ஹேவ் பீன் ஃபார்ம்ட் இன் ஆல் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா எக்ஸ்பெக்ட் இன். இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம். ஸோ ஒரே ஒரு மாநிலம் மட்டும் இதை ப்ரொசீட் பண்ணலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். அடுத்ததுங்க WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹஸ் ரீசென்ட்லி டிக்ளேர்ட் விச் அவுட் பிரேக் அஸ் அ பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன். சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்ன. ஸோ இப்போ சரிங்க, எந்த நோயை வந்து மக்களோட நலன் கருதி அதோட அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு பேரை வந்து அறிவிச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குரங்கு அம்மை. ஸோ அந்த நோயோட பேர் என்னங்க, குரங்கு அம்மை. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மங்கி பாக்ஸ். ஸோ அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த 4 key
aspects of மகளிர் திட்டம் to empower rural women. ஸோ அப்படி தமிழில் பாருங்கள், கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகளில் கீழ் வருவன எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி. ஆப்ஷன் சியில் வந்து இருக்கக்கூடியதுங்க. ஸோ அப்படி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு 2011 சென்சஸ், dash % of the main workers in Indian labor force was employed in the agriculture sector and allied activities. 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் -% முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணைத்துறைகளில் பணியாற்றுகிறார்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 48.1. ஸோ இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க 48.9. ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் COVID-19 வேக்சினஸ். இந்தியாவின் முதல் உள்நாட்டு COVID-19 தடுப்பூசி வந்து என்னதுங்க? கோவேக்சின். ஓகேங்களா, கோவேக்சின். ஸோ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது தான் யூனிட் 9 பொறுத்தளவில் அதிகமாக வந்து இருக்கோங்க. ஸோ இன்றைக்கான 10 கொஷின்ஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஓவராலாக இது வரைக்கும் யூனிட் 9க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 கேள்விகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துங்க. இல்லைனா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தெரியப்படுத்துங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது போல் லிமிட்டட் டைம் ஆஃபர் வந்து 45 ரூபீஸ்க்கு வந்து PDF வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ என்னென்ன அவைலபிளாக இருக்குங்கிறத நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.